3 காரியங்களை மிக முக்கியமாக வலியுறுத்துகிறது. முதலாவதாக, நம்முடைய பாவங்கள் போக வேண்டுமானால், பாவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் நாம் நிச்சயமாக ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று தேவ வசனம் கூறுகிறது. பாவம் போக கழுவப்படுதல். அப்போஸ்தலர் பணி 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் பணி 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த இடங்களிலே பவுல் தன்னை குறித்து சாட்சியாக கூறுகிறார். அப்போஸ்தலர் பணி 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தன்னை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கும்போது சொல்லுகிறார், அங்கு தேவன் தரிசனமான போது, அவருடைய கண் குருடான போது, அங்கு தேவன் அனனியா என்கிற தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லி, நீ போய் பவுலை சந்திக்கும்படியாகவும் பவுலுடைய கண்ணை தொட்டு குணப்படுத்தும்படியாகவும் தேவன் அவருக்கு கட்டளையிடுகிறதை இங்கு பவுல் அங்கு அனனியாவை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் அனனியா அந்த பவுலிடத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அந்த 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அல்லேலூயா. அப்போ அங்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு பாவங்கள் போக கழுவப்படு. எப்பொழுது? ஞானஸ்தானம் பெற்று. அங்கு வெறும் சுகத்தை மாத்திரம் அங்கு ஜெபம் பண்ணி அனனியா அங்கு சவுல் என்கிற அந்த பவுல், பிறகுதான் பவுல் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்து அங்கு உத்தரவு வாங்கி கிறிஸ்துவர்களை ஒழிக்கும்படியாக போன அந்த சவுலிடம் தேவன் தரிசனமாகி அவன் கண் குருடாகப்பட்டு அங்கு அனனியா சொன்ன வார்த்தை சொஸ்தமாக்கினது மாத்திரமல்லாமல், நீ பாவங்கள் போக கழுவப்படு. என் அருமையான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். பாவங்கள் போக கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கி அந்த ஞானஸ்தானத்தின் மிக முக்கியமான அர்த்தம், அதனுடைய வெளிப்பாடு, தேவன் கொடுத்த வார்த்தை பாவம் போக. இந்த நாளிலும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர் தங்களுடைய பழைய அந்தகார பாவங்களை விட்டு விலகி இருக்கிறார்கள்? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், எடுத்தால்தான் பாவங்கள் போகும், பாவங்கள் போக கழுவ வேண்டும். ஆனால் எடுத்தவர்களும் பாவங்கள் நீங்கி இன்னைக்கு சுத்திகரித்திருக்கிறார்களா? எனவே இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை தான், குறிப்பாக ஞானஸ்தானம் எடுத்தவர்களை, உன் பாவங்கள் போக கழுவப்பட்டாயா என்று இப்பொழுதும் கேட்கிறார். என் அருமையான என் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய உள்ளத்தை தேவனுக்கு கொடு. தேவன் நீ ஞானஸ்தானம் வாங்குவதற்கு முன்பு எப்படி இருந்தாயோ, ஒருவேளை இப்பொழுதும் அப்படியே தான் இருப்பீர்களே ஆனால், இதை கேட்கிற என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறார். நீ பாவங்கள் போக கழுவப்படு. ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், இல்லை எடுக்காமல் இருந்தாலும் உன் பாவங்கள் நீங்க வேண்டுமானாலும் நீ இப்பொழுது தேவனுடைய உடன்படிக்கை கைக்கொள் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆமேன், அல்லேலூயா. முதலாவதாக பாவங்கள் போக கழுவப்படுதல் தான் ஞானஸ்தானத்தின் மிக முக்கியமான அர்த்தம். இரண்டாவது மிக முக்கியமான அர்த்தம், இந்த ஞானஸ்தானத்தின் மூலம்தான் மிக முக்கியமாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். இது ஒரு தேவனுடைய நீதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இது பிதாவுடைய நீதி என்று அடையாளமாக வெளிப்படுத்தி ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்கு ஸ்நாபகாரலப்பரிடம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வாங்க வரும்போது, அங்கு அந்த யோவான் ஸ்நாபகாரலப்பர், நீர் என்னிடத்திலே வந்து ஞானஸ்தானம் பெறுவதா? நான் உம்முடைய காலடி வாரை நான் தகுதியற்றவன், நீர் என்னிடத்திலே ஞானஸ்தானம் பெறுவதா என்று கேட்கும்போது, அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு பாருங்க. அந்த யோவான் ஸ்நாபகாரலப்பரிடம் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். அங்கு மிக முக்கியமாக என்ன காரியம்? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. அப்போ ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதியை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாத அவர், பரிசுத்தமான தேவன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவின் நீதியை நிறைவேற்றும்படியாக, இது பிதாவாகிய தேவனுடைய நீதி, இதை நாம் நிறைவேற்றவே வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஞானஸ்தானம் மிக முக்கியம். அந்த நீதியை நாம் செய்திருக்கிறோம், ஆனால் அதன்படி காத்து நடக்கிறோமா? அதை தான் இந்த நாளிலும் தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மிக முக்கியமான மூன்றாவது உள்ளான மிக முக்கியமான பொருள், அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்கும்போது, இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. நல் மனசாட்சி. யாரை பற்றி மனசாட்சி? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அப்போ ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால், மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இல்லாமல், வெறும் இந்த சரீரத்தில் நம்ம தண்ணீர் போட்டு குளித்து நம்முடைய அந்த அழுக்கை நீக்குகிறதா இல்லாமல், தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. அப்போ தேவனை பற்றி கொள்ள மனசாட்சியோடு கூட, நல் மனசாட்சியோடு கூட உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அல்லேலூயா. எனவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அந்த மகிமை நமக்குள்ளே காணப்பட வேண்டுமானால், இது தேவனுடைய நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஞானஸ்தானம் என்பது இந்த 3 காரியங்களை மிகவும் முக்கியமாக வலியுறுத்துகிறது. முதலாவதாக பாவம் போக கழுவப்படுதல், இரண்டாவதாக தேவ நீதியை நிறைவேற்ற, மூன்றாவதாக நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. சரி, அதற்கு அடுத்து பார்க்க போகிறோம், ஞானஸ்தானம் எதற்கு எடுக்க வேண்டும். நாம் பார்த்தது ஞானஸ்தானத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை எதை வலியுறுத்துகிறது என்பது. இப்போது எதற்கு எடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அது முதலாவதாக ரட்சிப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டான் என்பது எப்படி, ஒருவன் விசுவாசிக்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் என்பதை எப்படியாக நாம் அறிந்து கொள்ளுகிறது. இதற்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ அங்கு விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் வெளிப்படுத்துகிறது. அப்போ ஒருவன் ஞானஸ்தானம் பெறுகிறானால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையை விசுவாசிக்கிறான், அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான், அவன் பாவங்கள் நீங்க கழுவப்படுகிறான். ஒருவனிடத்தில் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது தான் ரட்சிப்பு. அப்போ ஏற்கனவே பார்த்தோம், பாவம் நீங்க கழுவப்படு. அப்போ தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அப்போ ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் அவன் பாவங்கள் நீங்க கழுவப்பட வேண்டும், அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அதன் நிமித்தம் அவன் ரட்சிக்கப்படுகிறான். இது ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமாக இந்த ஞானஸ்தானம் பரலோகத்தில் பிரவேசிக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையாக கொடுக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எளிதா ஆண்டவரை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சில சபையில் நீ ஞானஸ்தானம் எடுத்தா போதுன்னு சொல்லி ஞானஸ்தானம் மாத்திரம் எடுத்துடுறாங்க. ஆனால் தேவன் சொன்னது, நீ வெறும் நீரினால் மாத்திரம், ஜலத்தினால் மாத்திரம் நீ பிறந்தால் போதுன்னு சொல்லல, ஜலத்தினாலும் ஆவியினாலும். அல்லேலூயா. அப்போ முதல் அடிப்படை ஜலத்தினால் பாவம் நீங்க கழுவப்பட வேண்டும்.
அந்த பாவம் நீங்கி கழுவப்பட்ட பிறகுதான் ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். அப்போ அவன் ஆவியினால் பிறக்கப்படுவான், அவன் ஆவியினால் பிறக்க வேண்டும். அப்படி ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறந்தால்தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவதாக, உயிர்த்தெழுதலில் பங்கடைய அது மிக அவசியமாக இருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பங்கடைய இந்த ஞானஸ்தானம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். இன்னைக்கு அநேகர் மரிக்கிறார்கள். அப்போ மரிக்கிறவர்கள் எல்லாம் இந்த உயிர்த்தெழுதலிலே பங்கடைவார்கள் என்றால், உயிர்த்தெழுதல் என்றால் நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியான உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அடையாளமாக நாம் உயிர்க்கப்பட இருக்கிறோம். அதற்கு ஞானஸ்தானம் மிக முக்கியமாக இருக்கிறது. பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலால் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையினாலே உயிர்த்தெழுந்தார். நாமும் இன்னைக்கு உலகத்தார் மரிப்பது போல அல்ல, பாவத்துக்கு மரித்து தேவனுடைய நீதிக்கு பிழைத்திருப்பது போல நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்போ மரிக்க வேண்டும், மரித்தால் தான் உயிர்க்க முடியும். பாவத்துக்கு மரிக்க வேண்டும், அந்த பாவத்துக்கு மரிப்பது தான் ஞானஸ்தானம். மரித்தால் ஒழிய உயிர்த்தெழுதல் இல்லை. அப்போ உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் இன்னைக்கு பாவத்தில் இருக்கிறவர் மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நாம் நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்திலே நாம் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் ஆவியினால் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த 3 காரியங்கள் ஞானஸ்தானம் எதற்கு எடுக்க வேண்டும் என்று அடிப்படையாக பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க இருக்கிற மிக மிக முக்கியம், ஞானஸ்தானம் யார் எடுக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய தகுதி என்ன. இன்னைக்கு எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? இன்னைக்கு சிலர் பயந்து எடுக்கிறார்கள், சிலர் கடமைக்காக, சிலர் சபையில் கட்டாயப்படுத்தி எடுக்க வைக்கிறார்கள். இன்னைக்கு நீ எடுத்தாதான் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை சத்தியமாக சொல்லாமல் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். இன்னைக்கு தேவன் சொல்கிறார், மிக முக்கியமாக ஒரு 4 தலைப்புகளை மாத்திரம் சொல்கிறேன், இப்படிப்பட்டவர்கள் தான் எடுக்கவே வேண்டும். இதுக்கு தகுதியாக இருக்கிறவர்கள் தான் எடுக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்குது. ஒரு திருமணம்னு சொன்னால் ஒரு தகுதி உண்டு, அந்த தகுதி இருக்கிறவர்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு படிப்பு என்றால் அதற்கு ஒரு தகுதி உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு தகுதின்னு சொல்லும்போது தேவனுடைய நீதிக்கு எவ்வளவு தகுதியை உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் வாசிப்போம். முதலாவதாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விசுவாசம் உள்ளவர்கள் தான் முதலாவதாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். என்ன விசுவாசம்? இதுதான் வார்த்தையின்படி பார்க்க இருக்கிறோம். மார்க் 16:16 பார்த்தோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ முதலாவதாக அடிப்படை தகுதி விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற வேண்டும். சரி, எதை விசுவாசிக்க வேண்டும்? அங்கே மிக முக்கியமாக எதை விசுவாசிக்க வேண்டும்? இன்னைக்கு அதுதான் யாருமே சொல்லாமல் இல்லை அதை கேரே பண்ணாமல் ஞானஸ்தானம் எடுத்துறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்ம ஒருவேளை இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை, ஒரு சில காரியங்களை அசட்டையாக இருக்கிறோம். தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. மிக மிக முக்கியமாக சொல்கிறேன், தேவன் என்னோடு உண்மையாலுமே இந்த வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலும் பேசினார். எதை விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவாய். ஓகே,
இயேசுவை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவை விசுவாசிக்கிறோம் பிரதர், இயேசுவை விசுவாசிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி இயேசுவை விசுவாசித்து தான் ஞானஸ்தானம் எடுத்தோம். இயேசுவை விசுவாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? ஏங்க இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? எல்லாரும் நீ இயேசுவை விசுவாசின்னு சொன்னதுனாலயா? நோ, வேத வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லும்போது அங்கு ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்போமே ஆனால், மிக முக்கியமாக முதலாவதாக அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆமென். அதில் மிக முக்கியமாக அடுத்து ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதெல்லாம் தெரிந்த வசனம் தான். இன்னைக்கு உலகத்தார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, மற்ற தெய்வங்களையும் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படியாக இருக்கக்கூடாது. இங்கு ஏன் விசுவாசிக்க வேண்டும்? ரட்சிப்புக்கு அவர்தான். நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் நமக்கு அருளப்படவில்லை. முதலாவதாக. இரண்டாவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்போ இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பிதாவிடத்திலே செல்ல முடியாது. அப்போ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். பிதாவின் இடத்தில் செல்ல ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். இப்போ அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இயேசுவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் போதுமா? அவர் அடுத்து என்ன சொல்கிறாரு? நானே சத்தியம். சத்தியத்தை விசுவாசிக்கிறோமா? சத்தியத்தை விசுவாசிக்கிறீர்களா? சத்தியம் என்பது இந்த வேதம், தேவன் கொடுத்த கட்டளைகள், கற்பனைகள், நீதி, நியாய பிரமாணங்கள், இவைகள் எல்லாம் நான் விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இப்போ சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தில் இருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நானே ஜீவன். ஜீவன் என்பது எதற்கு? அந்த நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு. அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் விசுவாசிக்கிறதா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு சமமாக இருக்கிறது. அப்போ சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், நித்திய ஜீவனை விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் தான் விசுவாசிக்கும் போது தான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்தானம் நம்ம எடுத்திருப்போம். இன்னைக்கு சத்தியத்தை விசுவாசிக்கிறோமா? சத்தியத்தில் இருக்கிற சத்தியத்தை விசுவாசிப்போமே ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடப்போம். ஆமென். ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளின்படி எல்லாம் கீழ்ப்படிவோம், அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம், அதன்படி செயல்படுவோம். இன்னைக்கு அநேகர் ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு தன்னுடைய போக்குக்கு, உலக போக்குக்கு, மாயைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் என்றால் சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, நித்திய ஜீவனை விசுவாசிக்கவில்லை, ரட்சிப்பை விசுவாசிக்கவில்லை. மாறாக ஒரு பேருக்கு தான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிந்திக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். மனம் திரும்பினவர்கள் தெளிவாக வேதம் இன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து நமக்கு பல காரியங்களை கூறப்பட்டிருக்கிறது. பெந்தகோஸ்தே நாளிலே அங்கு பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கி அங்கு பேதுரு அங்கே அந்த மேல்மாடி வீட்டு அறையில் எல்லாரும்
அந்நிய பாஷையில் பற்பல பாஷைகளில் பேசுவதெல்லாம் கேட்டு அங்கே இருந்த கூடியிருந்த எல்லாரும் வந்து கேட்கும்போது அங்கே பழைய ஏற்பாடு தொடங்கி அங்கு யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது, தாவீதினால் சொல்லப்பட்டது எல்லாம் சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லி அங்கே பிரசங்கிக்கிறார். அப்பொழுது கூடியிருந்தவரெல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே சொல்லப்படுகிறது அப்போஸ்தலர் 2:38, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி. நீ எடுத்த உடனே நீ ஞானஸ்தானம் வாங்கின அவர் சொல்லல, இதை யாருமே புரிந்து கொள்ளல. நீ மனம் திரும்பு, முதலாவதாக மனம் திரும்பி, அடுத்து பாவ மன்னிப்புக்கென்று உன்னுடைய பாவத்திற்கென்று நிவாரண பலியாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் ஞானஸ்தானம் வெளி அடையாளம். வேதத்தில் சொன்ன இந்த காரியங்களை யாதொன்றையும் நாம் சரிவர செய்யல. இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற இருக்கிறேன் அருமையான என் சகோதரிய சகோதரியை கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், மனம் திரும்பியிருக்காயா? நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், நீ பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற ஞானஸ்தானத்திற்கு உயிர் இருக்கிறதா? நீ உடன்படிக்கை நிறைவேறப்பட்டிருக்கிறதா? அதே தான் மார்க் 1:4 வாசிக்கும் போது அங்கே யோவான் ஸ்நாபகர்லப்ப வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்தில், தேவனுடைய கற்பனைகளை சத்தியத்தை விசுவாசிக்காத பட்சத்தில் ஞானஸ்தானம் ஒரு வீண் அடையாளம். அது எந்த சபை நடத்தினாலும் சரி, அது யார் பெற்றுக்கொண்டாலும் சரி, அந்த ஞானஸ்தானம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நிறைவேற்றப்படவில்லை. அல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்தில், ஜென்ம பாவ சாபங்களை விட்டு விலகாத பட்சத்தில், நான் துணிகரமாக அதே பாவத்திலே நான் இருப்பேனே ஆனால் என்னால் விட முடியாதுன்னு சொன்னால் ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ அறகுறையான வார்த்தையை கேட்க வேண்டியது, ஏதோ பாதி சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால நான் ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் பரலோக ராஜ்யம் சென்று விடுவோம் என்ற எண்ணம் கூடவே கூடாது. ஏனெனில் தேவன் சொன்னதுதான். இதுதான், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். அப்போஸ்தலர் பணி 8 நல்லா தெரியும். இன்னைக்கு அநேக சபைகளிலும் கூட இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்தால் தடை என்ன? உடனே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடு. நம்ம ஏற்கனவே இவ்வளோ காரியம் பார்த்தோம். இதை ஒரு உதாரணமாக கூட தேவன் என்னோடு இடைப்பட்டார். அன்று அந்த 8 பிலிப்பு, இவன் அப்போஸ்தலர் கிடையாது, இந்த பிலிப்பு, ஸ்தேவான், இவர்கள் எல்லாம் அப்போஸ்தலரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள். ஸ்தேவானை போல பிலிப்பு இதெல்லாம் வல்லமையினால் நிறைந்தவன், தேவனுடைய வார்த்தையை அங்கு சுவிசேஷமாக அறிவித்தவன். இந்த ஸ்தேவானை நல்லா தெரியும். அந்த ஸ்தேவான்ற பிலிப்பு அங்கே எத்தியோப்பியா மந்திரியை சந்திக்கும் போது ஆவியானவர் அங்கே கொண்டு போகிறார். அந்த எத்தியோப்பியா மந்திரி அவன் அந்த வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அவன் கையில் ஏசாயா தீர்க்கதரிசினால் எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் இருக்கிறது. அதை குறித்து அவன் அறியவில்லை, அவன் உணரவில்லை. அங்கே அந்த பிலிப்பு அதற்குரிய விளக்கத்தை கொடுத்து பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் சொல்லுகிறான், தண்ணீர் இருக்க தடை என்ன? இந்த வார்த்தைகளை ஒரு சிலர் எடுத்துக்கொள்கிறார்கள். அவன் விசுவாசிக்கிறான், தண்ணீர் இருக்க தடை என்ன, முழுகி எடு. அல்லேலூயா. அது கரெக்டா? அதை எதற்காக எடுத்துக்கொண்டார்கள்? முதலாவதாக அங்கே அநேக உள்ளான காரியங்களை நான் காண முடிந்தது. ஆண்டவரே, இன்னைக்கு அநேகர் இப்போ ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறீங்க. நீங்கள் இத்தனை காரியங்களை வெளிப்படுத்திட்டு
அங்கே அந்த எத்தியோப்பிய மந்திரி சொன்ன வார்த்தையின் போல நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தண்ணி இருந்துச்சுன்னா ஞானஸ்தானம் கொடுத்துறதா? இன்றைக்கி அநேகர் அதுதானே சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்னோடு இடைப்பட்டார். முதலாவதாக அந்த எத்தியோப்பிய மந்திரியை தேவன் முதலாவதாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், அங்கு பிலிப்பை ஆவியானவர் தான் கொண்டு செல்கிறார். ஆவியானவரால் பிலிப்பினிடத்திலே தேவன் அங்கு அந்த மந்திரி இடத்துல முதலாவதாக போனான். அது மாத்திரமல்லாமல் அந்த மந்திரி இடத்துல தெளிவாக அந்த பிலிப்பு வேத வசனத்தை எல்லாம் சொல்லி, இயேசு கிறிஸ்துவை இப்படியாக சிலுவையில் அறைந்தார்கள், இப்படியாக நொறுக்கப்பட்டார், நமக்காக பாடுபட்டார் என்று சுவிசேஷத்தை எல்லாம் அறிவித்து, பிறகு நீ இதை விசுவாசிக்கிறாயா, இதை ஏற்றுக்கொள்கிறாயா, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் கேட்கும்போது அவன் முழு மனதோடு கூட அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லும்போது அவனுக்குள் இருக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு, இப்பொழுது நான் தாமதிக்கிறது என்ன? எனவே சாதாரணமாக ஒரு ஞானஸ்தானம் ஒரு விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அல்ல, முதலாவதாக ஆவியானவர் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேத வசனத்தை நான் கொண்டு வந்தாலும், ஞானஸ்தானத்தை குறித்து கொண்டு வந்தாலும், இதை கேட்பதற்கு நம்மை தவிர ஒரு சிலர் இல்லை. வாங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டவர்கள் கூட இங்கே இல்லை. ஆமென். அப்போ ஆவியானவர் இடைப்பட வேண்டும். இவன் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவனுக்கு நீ கொடுக்கலாம், இவன் இதற்கு தகுதி உள்ளவன், அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு அநேகர் வாங்கி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வுனாலே அனுசரிக்கிறது இல்லையே. ஒவ்வொரு காரணங்கள், ஒவ்வொருவருக்கும் அநேக காரியங்கள் உண்டு. சத்தியத்தையே விசுவசிக்கவில்லை. அவர்கள் எப்படி ஞானஸ்தானம் பெற்று என்ன புண்ணியம் இருக்கிறது? எத்தனை சொந்த காரியங்களுக்கு தங்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அல்லேலூயா. எனவே மிக முக்கியமாக ஞானஸ்தானம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானத்தின் மூலம் நிறைவேறும் காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு யார் யார் எடுக்கணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடுக்கணும், ஏன் எடுக்கணும், ஞானஸ்தானத்தின் உள்ளான ஆழமான கருத்து என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது நிறைவேறும் காரியம், அதாவது ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்தால் அதிலிருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் முடிகிறது, கர்த்தருடைய கட்டளைகள் நிறைவேறுகிறது என்பதை பார்க்கும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கேன். இந்த வேளையில் இந்த வார்த்தையை தேவன் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இங்க பாருங்க, முதலாவதாக சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள். எடுத்த உடனே தண்ணியில வச்சு முழுங்கன்னு சொல்ல. சீஷர் ஆகுதல் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள். இயேசு கிறிஸ்துடைய கற்பனைகளை கை கொள்வது, அதுதான் அங்க திரும்ப அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கிறது என்றால் அவர்கள் எல்லாத்துக்கும் ஓகேவா இருக்கணும். அவர்கள் கர்த்தருடைய சீஷராகும்படியாக தயாராக இருக்க வேண்டும். கர்த்தர் கட்டளையிட்ட சத்தியத்தின்படி எல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். அடுத்ததாக தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. ஒரு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் இதையெல்லாம் அறிக்கை செய்கிறார்கள். தேவன் தான் நீதிபரர் என்று அறிக்கையிடுகிறார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அங்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுகிறார்கள். அடுத்து தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல்
தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுகிறோம். எடுக்கிறவர்கள் தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிறார்கள், அதை கை கொண்டு நடக்கிறார்கள். அடுத்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். கலாத்தியர் 3:27 இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். கலாத்தியர் 3:27 இயேசு கிறிஸ்துவையே தரித்து கொள்கிறோம். எவ்வளவு பாருங்க, ஞானஸ்தானத்தினால தான் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோமா. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக, அங்க ஆரம்பமே பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்து ஞானஸ்தானம் பெற்றவங்களை பார்த்து சொல்ல முடியும்? அப்ப ஞானஸ்தானம் பண்ணாலே பெற்றாலே கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்கிறோம். ஏதோ ஒரு ஞானஸ்தானம். இன்னைக்கு ஞானஸ்தானம் எப்படி நாமும் பெற்றிருக்கிறோம்? கர்த்தர் சிந்திக்கும்படியாக பேசிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் ஆலோசனையை நிறைவேற்றி இருக்கிறோமா? கிறிஸ்துவின் சத்தியத்தை அநேகருக்கு போதித்து சீஷராக்கி இருக்கிறோமா? ஞானஸ்தானம் பெற்றவர்களால் உண்டாகும் இதெல்லாம் காரியங்கள். அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக வல்லமைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் இந்த வல்லமைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் 16 16, 17, 18 வசனங்களோடு வாசித்து நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான் என்று ஏற்கனவே பார்த்தோம். விசுவாசிக்கிறவர்களால் எதை? நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்லி அநேக காரியங்களை பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையை விசுவாசித்து அந்த சத்தியத்தை நம்பி ஜீவனை நம்புகிறவர்கள் அவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஏன் இவ்வளவு மகிமை நடக்கிறது? ஏன் இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது? ஏன் அந்த வல்லமை கொடுக்கப்படுகிறது என்றால் அவர்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிறார்களே, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களே, கிறிஸ்துவின் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே. அப்ப கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் மகிமை இவர்கள் மேல் தங்கி தேவனுடைய நாம மகிமைக்காக இத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இன்னைக்கு இதை விசுவாசிக்காம வெறும் ஞானஸ்தானத்தை பெற்று நான் போய் கையை வைக்கிறேன். அன்னைக்கு அந்த அப்போஸ்தலர் பணியில் அதே 8ஆம் அதிகாரத்தில் அதே 8ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்தானம் பெற்ற அந்த சீமோன் அவன் என்ன பண்ணியிருப்பான்? அதே பிலிப்பிட்ட ஞானஸ்தானம் வாங்கியிருப்பான். ஆனால் பேதுரு அங்கே அவர்கள் மேலே கைகளை வைக்கும்போது அநேகர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறதை கண்டவுடன் இந்த சீமோன் சொல்லுவான், நானும் யார் மேலே கையை வைக்கிறேனோ அவர்களும் பரிசுத்த ஆவி பெறும்படி பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான். அப்பொழுது பேதுரு அவனை சபித்து, அங்கே வசனங்கள் சொல்லப்படுகிறது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அப்போஸ்தலர் பணி 8:21. இன்னைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. தேவனுடைய இந்த வார்த்தைகளின்படி கீழ்ப்படியாமல், தேவனை தரித்து கொள்ளாமல், இன்னைக்கு மகிமைக்கென்று இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு இப்படியாக எதிர்பார்க்கும்போது ஒன்றுமே நடக்காது. ஆனால் உண்மையாக நாம் ஞானஸ்தானத்தை இவ்வளவு அர்த்தம் கொண்டு நாம் பெற்று அதன்படி நடப்போமே ஆனால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், தேவனுடைய ரட்சிப்பிலே நிலைத்து நிற்போம், தேவனுடைய நீதியை நிலைநிறுத்துவோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.